சென்னையில் 45 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மேலும் சில வழித்தடங்களில் மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் தேவா அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை விரிவாக்கும் விதமாக மேலும் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான ஆய்வுகள் தற்பொழுது எடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது வழித்தடங்கள் எதுவுமே இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் மேலும் 3 வழித்தடங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது மாதவரம் முதல் சிறுசேரி வரை, அதாவது அந்த வழித்தடம் வெள்ளிவாக்கம், அண்ணா நகர், டி நகர், திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சிறுசேரியை வந்தடையும் வகையிலும், மற்றொன்று மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலும், அதாவது சென்னை வர்த்தக மையம், மேடவாக்கம், கீழ்கட்டளை உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சோழிங்கநல்லூரை வந்தடையும் வகையிலுமாக வழித்தடங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அது தவிர சென்னை லைட் ஹவுஸ் முதல் கோயம்பேடு வரையிலான வழித்தடத்திலும் மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கிறது, அல்லது அந்த வழியில் மெட்ரோ ரயில் அமைக்க முடியுமா என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த ஆய்வு பணிகளுக்கே சுமார் 2 வருட காலம் ஆகும் என்று சொல்லக்கூடிய நிலையில், அதாவது சென்னை போன்ற பெருநகரங்களில் ஒரு நீண்ட போக்குவரத்தை, ஒரு முக்கியமான போக்குவரத்தை அமைப்பது மிகவும் அவசியமும் கட்டாயமானதாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த போக்குவரத்து இன்னும் மேலும் 5 முதல் 10 வருட காலம் இந்த மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்திற்கு ஆகும் என்று கூறப்படக்கூடிய நிலையில், அந்த போக்குவரத்து முழுமையாக தற்பொழுது 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டுமே இயக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போக்குவரத்து இந்த 120 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக இயக்கப்படக்கூடிய நிலையில் போக்குவரத்து நெரிசல் குறைந்து மக்கள் எளிதாகவும் சொகுசாகவும் பயணிப்பதற்கு எளிதாக இருக்கும் என்று மக்கள் கருதுகிறார்கள். அதுவே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் தேவா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.